ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் முட்டை பொரியல் தான் பண்ண போகிறோம். இந்த காலிஃப்ளவர் முட்டை பொரியலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, சின்ன சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட சின்ன சைஸில் ஒரு காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி சுடு தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு காலிஃப்ளவரை ஒரு 5 நிமிஷத்துக்கு போட்டு எடுத்து வச்சுருக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 8 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 8 நிமிஷமாக காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 3 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன். இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஜீரகத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். மிளகு ஜீரக பொடியை சேர்த்துக்கலாம். முட்டைக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா கலந்து விட்டுடலாம். முட்டையை காலிஃப்ளவரோட நல்லா கலந்து விட்டுடலாம். முட்டையை காலிஃப்ளவரோட நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியிலை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான காலிஃப்ளவர் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.